அழகே அழகு சீரியலில் டுடே எபிசோடில் இங்கே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காங்க. நம்ம மலர் வந்து பாட்டு பாடுவோம், அதுக்கு அடுத்ததாக நம்ம பாக்கியராஜ் வந்து டான்ஸ் ஆடுவோம், ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாக்கியராஜோட அப்பா ராகவனும் லக்ஷ்மியும் வராங்க பாப்பாவை கூட்டிக்கிட்டு. அங்கே அவங்க மேடையில் டான்ஸ் ஆடிட்டுருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்தது என்னங்க அங்கே நடந்துட்டுருக்கு, ஊரெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கு, இவங்க 2 பேர் என்னடனா அங்கே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்துதான் எங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் இருந்துட்டு பாக்கியராஜ் கிட்ட சொல்லவும், அதுக்கடுத்துதான் டான்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டு அவங்க கொடுத்த கிஃப்டையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னடா நடந்துட்டு இருக்காங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது சும்மா ஃபன்னுக்காக தான் அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து சமாளிக்கிறாங்க. சரி எல்லாருக்கும் பசிக்குதில்ல, போய் முதல்ல சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்றாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு நம்ம மலர் இருந்துட்டு பாக்கியராஜ் கிட்ட எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதானே, வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. எதுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொன்றத்தை ஆர்டர் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லலாம், அதிலே எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம், அதுவே போதும், சும்மா எதுக்காக அது இதையும் வாங்கிட்டு காசை வீண் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்ததுலேருந்து எந்த செலவும் பண்ணதில்லை, அதனால் நீங்கள் எவ்வளோ நாளையும் சாப்பிட்டுக்கோங்க, நாங்களே இந்த பில்லை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்காதீங்க, காசுக்காக இங்கே பஞ்சம் கிடையாது, எதுக்கு சும்மா தேவையில்லாமல் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வேணால் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்ல, வீட்டில் இவங்க மட்டும்தான் செய்யணும், அது இல்லாமல் அதுக்கே நிறைய செலவாகும், அதுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி சும்மா இருப்பாங்களா, அவங்களோட பாயிண்ட்டுக்கு எடுத்து போடுறாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நம்ம எங்கே நல்லது சொன்னால் புரியுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கருத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற செந்திலுக்கு இவங்க என்ன ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புலம்புறாரு. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறாங்க. நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி லக்ஷ்மியும் ராகவனும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வேண்டாம் விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம மதியம் இருந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ஒன்று சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்டுட்டு போட்டுமே, உங்களுக்கெல்லாம் என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் அவங்களும் வாயை மூடிட்டு அமைதியாக சாப்பிட்றாங்க. நம்ம பாக்கியராஜ் எல்லா பில்லும் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம சுரேஷ் இருந்துட்டு நீ வையனை நானும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் சரி அடுத்தது என்ன வீட்டுக்கு கிளம்பலாம் தானே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பீச்சுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வந்ததும் முழுசாக பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு முடிவு எடுத்துட்டிங்களா, வீட்டுக்கு போகிற ஐடியாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும், எப்பயாச்சும் தானே வரும், அதனால் போயிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரி எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணதுனால வேணா நீங்களாம் போயிட்டு வாங்க, நாங்கள் வண்டியிலே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே போய் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியறதில்ல. உடனே ஃபோன் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ தான் டைமு, அதுக்குள்ளே வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு கிளம்புற போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. நம்ம சுரேஷும் மதியம் ரொம்பவே அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன சங்கெல்லாம் பெருக்கிட்டு வர்றாரு நம்ம பாக்கியராஜ் வந்து. தேவியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மலர்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வீட்டுக்கு போன உடனே வந்த விருந்தாளிங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ண வேண்டாமா, முதல்ல போய் எல்லாருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம், அதனால் காஃபியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சமைச்சர மலர் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க இவ்வளோ வேலை சொல்கிறாங்க, நீங்களும் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பழகிருச்சு மதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சுரேஷ் இருந்துட்டு செந்தில விட்டுட்டு வரும்போது ரோட்டில் பிரச்சனையாகுது. அங்கே நம்ம கதிரை வந்து பார்க்குறாங்க. இந்த பேரை நான் யார் சொல்லியோ கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ்க்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகே சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.